வேற ஒன்றும் பேச்சு இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. அதனால் ஒரு இடத்துல சொன்னேன், நான் ஒரு செய்தியை சொன்னேன். ஒருத்தன் ராத்திரியில படம் பார்த்துட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போறான். 1:30 மணிக்கு போயிருக்கணும், குடிச்சிட்டான். தடுமாறி 3:30 4 மணிக்கு போறான். போலீஸ் பிடிச்சிருச்சு. இவ்வளவு நேரத்துக்கு எங்கிருந்து வர? சினிமா பார்த்துட்டு வரேன். டிக்கெட் காட்டு. டிக்கெட் இல்லை. சைக்கிளோட அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சு மொத்துன்னு மொத்துறாங்க. நீ திருடன் தானே கேட்டு அடிக்கிறாங்க. இல்லன்னு காலைல 8 9 மணி வரலாம் அடிச்சு, அப்புறமா பாவம் போ அப்படின்ட்டு விட்டாங்க. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வாசல்ல மனைவி, ஐயோ எங்கெங்க போனீங்க ராத்திரி எல்லாம் சொல்லிட்டு சைக்கிளை எடுத்து போட்டுட்டு அவனை உட்கார வச்சு குளிப்பாட்ட வச்சு பத்தெல்லாம் போட்டு பக்கத்துல காப்பி தண்ணி எல்லாம் கொடுத்து அவ விசிறிட்டு இருக்கிற அந்த அம்மா. அன்னியிலிருந்து அவன் திருந்திட்டான். அவன் யாருன்னா, டெய்லி குடிச்சிட்டு வந்து சினிமா பார்த்துட்டு வந்து மனைவியை அடிக்கிறவன். அவன் ஏன் திருந்தினான்னா, காரணமே இல்லாம அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை.